ஆரம்பிச்சிடலாம். நல்லது. அன்புக்கு சான்றாக வாழ்வேன், அன்புக்கு சான்றாக வாழ்வேன். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரைசிங் ஸ்டார் கிளப்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவுறோம். இது மட்டும் இல்லாம இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்குலாம் என்ன தேவைகளோ அதை வந்து சார் கிட்ட நாங்க பேசி ஃபாதர் கிட்ட சார் மேடெல்லாம் கேட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க, சுத்தமா இருக்கீங்களா, பல்லெல்லாம் இருக்குதா, காதெல்லாம் இருக்குதான்னு கேட்டாங்க இல்லையா. நீங்க என்ன சொல்லியிருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கணும், அப்படிதானே? எத்தனை பேர் சொன்னீங்க நல்லா இருக்கணும்னு? ஷெர்வின், காது கேக்குதா, கண்ணு தெரியுதா, வாய் பாதா? சிவா, சிவா நீங்க ஆப்சண்டா? சிவா நல்லா இருக்கியா? வெரி குட். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல சில குறைகள் வரலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு. எவ்வளவு பெரிய நல்ல அழகான சுத்தபத்தமான தெளிவான ஆளா இருந்தாலும் சில நேரங்கள்ல சில குறைகள் வரும். அதுதான் நம்ம உடல் குறைபாடு. அது சொல்லுவாங்க, மருத்துவம் என்பது ஒரு சேவை. அதை செய்வதற்கு அன்பும் அர்ப்பணிப்பும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை. மருத்துவம் என்பது ஒரு சேவை. அதை செய்வதற்கு அன்பு, அர்ப்பணிப்பு, பொறுமை கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாம முதல்ல என்ன பண்ண, டாக்டர் என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க, பொறுமையா நிதானமா செய்வாங்க. யாரும் எடுத்த உடனே தூக்கி போட்டுற மாட்டாங்க, உடனே மருந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த அன்போடு கூடிய அர்ப்பணிப்பு, அதோடு சேர்ந்த பொறுமை, நிதானம், அது இப்பொழுதுதான் நமக்கு என்ன ஏது கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். எனவே இந்த நாளில் நம்முடைய சிறப்பு பள்ளியில சிறப்பாக இந்த பல் மற்றும் காது மருத்துவ முகாம் நடத்தி வந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை அந்த குழுவினர் அனைவருக்கும், ரொட்டேரியன்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய பள்ளி சிறப்பு பள்ளியின் சார்பாக வருகையும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இந்த நாள் மற்றும் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். எங்களுடைய அன்பு பணி, அர்ப்பணிப்பு, பொறுப்புடைமை பணி இன்னும் பல இடங்களில் பரவ எங்களுடைய உடனிருக்கும் ஜெபம் வருகிறது. வாழ்த்துக்கள். எல்லாரும் பல்ல நல்லா கிளீன் பண்ணிக்கிங்க, காதை நீ நல்லா கிளீன் பண்ணிக்கிங்க. சரியா? நானும் பண்ணிக்க போறேன். எத்தனை பேர் பண்ணிக்க போறீங்க? ஓகே, எல்லாரும் பண்ணிக்கோ. இன்னைக்கு அதுக்காக வந்திருக்காங்க. சுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஆகும். இதை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சிறப்பு பள்ளியின் இயக்குநர் தந்தை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதம்.